யோசுவாவின் சந்ததி நீங்க தான். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் யோசுவாவின் சந்ததிகளாக இருக்கிறோம். காலேபு யோசுவாவும் தான் எங்க போனாங்க? அவங்க வேவு பார்க்க போகிறார்கள். வேவு பார்க்க போயிட்டு அந்த எரிகோ பட்டணத்தை குறித்து வேவு பார்க்க போயிட்டு வந்தவங்க 12 பேர்ல 10 பேர் என்ன சொல்றாங்க? 10 பேர் துர்ச்செய்தியை கொண்டு வருகிறார்கள். அவர்கள் பார்க்கறதுக்கு ராட்சதர்களாய் இருக்கிறார்கள். பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், ஆனாலும் அங்க இருக்கக்கூடிய ஜனங்களெல்லாம் ராட்சதர்களாய் இருக்கிறார்கள். அவங்க முன்னாடி நாம எப்படி இருக்கோம்? வெட்டுக்கிளிகள் மாதிரி இருக்கிறோம். அதனால அவங்கள நம்மளால ஜெயிக்க முடியாதுன்ட்டு 10 பேர் சேர்ந்து 30 லட்சம் ஜனங்களை கலங்க பண்ணி கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? 10 பேர் சேர்ந்துக்கிட்டு 30 லட்சம் ஜனங்களை கலங்க பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆனா இந்த யோசுவாவும் காலேபும் இவங்க 2 பேர் மட்டும். அதுல இங்க யோசுவாவின் சந்ததின்னு ஏன் சொல்லப்படுது அப்படின்னா, மோசேக்கு அடுத்தது அவருடைய ராஜ்யத்தை வழி நடத்தி கொண்டு போனது யாரு அப்படின்னா யோசுவா தான் வழி நடத்தி கொண்டு போகிறான். ஹல்லேலூயா. அதனாலதான் வேதம் ஜாஷ்வாஸ் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்போ நாம எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் அப்படின்னா, நாம் யோசுவாவின் சந்ததிகளாய் இருக்கிறோம். யோசுவா அப்படின்னா அந்த கிரீக் வேர்டுல என்ன இருக்கு அப்படின்னா யேசுவா. இயேசுவுக்கு அதே பேர் தாங்க. யேசுவா அப்படின்னா ரட்சகர். யோசுவா என்ன செய்துட்டு இருந்தான்? அவன் ரட்சகனாக செயல்பட்டு கொண்டிருந்தான். 30 லட்சம் ஜனங்களையும் ரட்சிக்கிறவனாக, பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போய் விடுகிறவனாக செயல்பட்டு கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஒவ்வொருவரும் யோசுவாவின் சந்ததிகளாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. யோசுவாவின் சந்ததிகளாய் இருக்கிறீர்கள். அப்ப யோசுவாவின் சந்ததிகள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, என்ன வந்தாலும் உங்களுக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கக்கூடியதான சிறப்பான சுதந்திரத்தை தான் நீங்கள் பார்க்க வேண்டும். வெளிச்சத்தை தான் நீங்கள் பார்க்க வேண்டும். இருளை பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. நீங்கள் ஆச்சரியமான ஒளிக்குள் அழைக்கப்பட்டவர்கள், அவருடைய ராஜ்யத்திற்குள் கொண்டு வரப்பட்டவர்கள், அவருடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரிப்பிக்கப்பட்டு அந்த சர்வாயுத வர்க்கத்தையும் அணிந்து கொண்டு ஒரு சிறப்பான படை வீரர்களாக நிற்கிறவர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் படை தளபதிகளாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நான் ஒரு படை தளபதி. ஹல்லேலூயா. நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா 10 பேர் மாதிரி இல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், 10 பேர் மாதிரி. என்னமோ சொல்லுவாங்களே, சிங்கம் எப்படி வருமா? சிங்கம் சிங்கிளாதான் வருமா? பன்னிக்குட்டி தான் எப்படி வருமாமாங்க? பன்னிக்குட்டி தான் கூட்டமாக வருமா? அது மாதிரி 10 பேர் பன்னிக்குட்டி மாதிரி. ஆனால் யோசுவாவும் காலேபுமோ வென்றால் எப்படிங்க? சிங்கம் மாதிரி. ஆனால் பிரச்சனை வரும்போது அசிங்கமாக மாறாதீங்க. ஹல்லேலூயா. எப்படி மாறாதீங்க? பிரச்சனை வரும்போது அசிங்கமாக மாறாதீங்க. பிரச்சனை வரும்போது நான் யூதராஜ சிங்கத்தின் பிள்ளை. ஹல்லேலூயா. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. ஹல்லேலூயா. அப்போ நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்க யோசுவாவின் சந்ததிகளாய் இருக்கிறீர்கள், இயேசுவின் சந்ததிகளாய் இருக்கிறீர்கள், யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். அப்ப என்ன பண்ணணும்னா, நீங்க சிங்கக்குட்டி மாதிரி தான் இருக்கணும், ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் கலங்க கூடாது, எந்த சூழ்நிலையிலையும் பயப்படக்கூடாது. நீங்கள் அவரை எதிர்த்து நிற்க வேண்டும். ஏன்னா அவன் ஆயுதம் இல்லாதவன், நீங்கள் சர்வாயுதத்தையும் தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எபேசியர் 6ல் நாம பார்க்கிறோம், என்னது? சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொண்டவர்களாக நில்லுங்கள். ஹல்லேலூயா. நாம என்ன பண்றோம்? நாம சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறோம். அதனால யுத்தத்திற்கு பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா.
அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்க, திரும்பி திரும்பி சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. இயேசுவுக்குள்ள இருந்த அந்த தைரியத்தின் ஆவி உங்களை மூடுகிறது. இயேசுவுக்குள்ள இருந்த அந்த தைரியத்தின் ஆவி மூடுகிறது. பயங்கள் விலகுகிறது, கவலைகள் விலகுகிறது, இருளின் ஆவிகள் விலகுகிறது, எல்லா சங்கடங்களும் விலகுகிறது, மனக்குழப்பங்கள் விலகுகிறது, மன போராட்டங்கள் விலகுகிறது. ஹல்லேலூயா. யோசுவாவின் சந்ததி என்ன பண்ணணும்? யோசுவா என்ன சொல்றான்? அந்த 10 பேர் வந்து பண்ணி கூட்டம் வந்து என்ன சொல்லுது? ஐயோ, அங்க இருக்கிறவங்கெல்லாம் ராட்சதர்கள், நாமெல்லாம் வெட்டுக்கிளிகள், அவ்வளவுதான், நம்மளை என்ன பண்ணிடுவாங்க? கொண்டு போட்டுருவாங்க, நம்ம அவங்கள ஜெயிக்கவும் முடியாது, நாம கானானுக்குள்ள போகவும் முடியாது அப்படின்னு சொல்லுகிற நேரத்தில் இந்த காலேபும் யோசுவாவும் மட்டும்தான் என்ன செய்யறாங்க? அவங்க நற்செய்தியை சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. அவங்க கர்த்தரை விசுவாசித்தார்கள், அதனால விசுவாச ஆவி எழும்பினது. ஹல்லேலூயா. பிரச்சனையை விசுவாசித்தால் பிரச்சனையை கொடுக்கிறவனை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பிரச்சனையை நம்புகிற போது, பிரச்சனையை பார்க்கும் போது, பிரச்சனையை நம்புகிற போது, பிரச்சனையினால் ஏமாந்து போகிற போதே நாம் என்ன பண்ணுகிறோம்? பிசாசினால் மண்டை கழுவப்படுகிறோம், மதி மயக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. அது ஒண்ணுதாங்க அவனுடைய ஆயுதம். ஹல்லேலூயா. பொய் ஒண்ணுதாங்க அவனுடைய ஆயுதம். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பொய் ஒண்ணுதான் அவனோட ஆயுதம். ஹல்லேலூயா. பொய்யை நம்ப போறீங்களா? சத்தியத்தை நம்ப போறீங்களா? ஹல்லேலூயா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆனந்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எதுவுமே நம்மளை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. எந்த போராட்டம் வந்தாலும் சரி, எந்த புயல் வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் நாம் என்ன பண்ணணும்னா, நீங்க கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அவர்தான் என்னதுங்க? சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. நீங்க சேனைக்கு படை தளபதி. ஹல்லேலூயா. சேனைக்கு தளபதி நீங்க. யோசுவாவின் சந்ததியாகிய நீங்க எல்லாரும் என்னதுங்க? சேனைக்கு தளபதி. ஆனா அவர்தான் என்னதுங்க? சேனை தலைவராய் இருக்கிறார். கர்த்தர் தான் நமக்கு லார்ட் ஆஃப் த லார்ட் அண்ட் ஹோஸ்ட் ஆஃப் த ஹோஸ்ட். அவர் தான் என்னவா இருக்கிறாருங்க? கர்த்தாதி கர்த்தர் தான் சேனைகளுக்கு அதிபதியாய் இருக்கிறார். அவர் நமக்கு சேனைகளின் அதிபதி. ஹல்லேலூயா. அவர் நம்மை வழி நடத்துவாருங்க. ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருந்து கூட நடத்துகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. அப்ப அவர் என்ன பண்ணிட்டாரு? அவன் நம்ம கிட்ட எதை கொண்டு வருகிறான் அப்படின்னா, தந்திரத்தை கொண்டு வருகிறான், பொய்யை கொண்டு வருகிறான். வருகிற போதெல்லாம் நீங்க அந்நிய பாஷையில யுத்தம் பண்ணுங்க, ஆராதனை பண்ணுங்க, துதியுங்க, வசனத்தை வாசித்து அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. எனக்கு விரோதமான எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. சொல்லுங்க மக்களே, எனக்கு விரோதமான எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையும் நான் குற்றப்படுத்துகிறேன். இது என்னுடைய சுதந்திரம். ஹல்லேலூயா. ஒரு வழியாய் வருகிற ஆவிகள் 7 வழியாய் ஓடி போகிறது. ஒரு வழியாய் வருகிற பிரச்சனைகள் 7 வழியாய் ஓடி போகிறது. என் சத்துருக்களை நான் தேடியும் காணாதிருக்கிறேன். என் சத்துருக்களை நான் தேடியும் காணாதிருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு யுத்தங்கள் கிடையாது. நான் சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன். சபைக்கு யுத்தங்கள் கிடையாது. சமாதானமாய் வாழ்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மனசு குழம்புதா? பயம் வருதா? வர்ற நேரத்தில், இப்போ வராது, வெளியே போனால் வருதா? வர்ற நேரத்தில் என்னதுங்க? நான் யோசுவாவின் சந்ததி. ஹல்லேலூயா. நான் படை தளபதியாய் இருக்கிறேன்.
என் குடும்பத்துக்கு நான் தான் படைத்தளபதி. என் குடும்பத்தை நான் தான் நடத்துறேன். ஐயோ, என் பிள்ளை குடும்பம், என் பையன் குடும்பம், என் பேரன் குடும்பம். ஹல்லேலூயா. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே. அப்புறம் என்னதுங்க? தன்னாலே வெளிப்படும், தயங்காதே. தன்னாலே இல்ல, உன்னாலே நீதி வெளிப்படும், உன்னாலே ஆசீர்வாதம் வெளிப்படும், உன்னாலே பாக்கியம் வெளிப்படும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தரை சார்ந்திருக்கக்கூடிய அவருடைய படைத்தளபதியாகிய நான் பாக்கியவான், நான் பாக்கியவான். ஹல்லேலூயா. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. ஹல்லேலூயா. நம்மளுடைய ஆனந்தத்தை சொல்ல முடியாது. ஏன்னா நாம எப்பவுமே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், என் ஆனந்தத்தை சொல்லவே முடியாது. ஏன்னா நான் எப்பொழுதும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு தோல்வியே கிடையாது, எனக்கு பயமே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தத்துவம் அவரின் தோளின் மேல் இருக்கும். இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் என்னதுங்க? கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? கர்த்தத்துவம் எப்படி அவர் தோல்ல இருக்குதோ, அழைக்கப்பட்டவர்களாகிய தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய உங்க தோள் மேல கர்த்தத்துவம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் நுகம் உங்களை இப்படி அடிமை பெண் எம்ஜிஆர் ஆக்கிறோம். அவன் நுகம், எம்ஜிஆர் ரசிகை பாருங்க எப்படி குலுங்கி குலுங்கி செய்கிறாங்க. அவன் நுகம் என்ன ஆயிருங்க, இப்படி உங்களை எம்ஜிஆர் மாதிரி அடிமை பெண் எம்ஜிஆர் மாதிரி ஆக்கிறோம். ஆனா என் நுகம் எப்படி இருக்கும்? உங்களுக்கு லகுவாயிருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தத்துவம் என் தோளின் மேல், அவர் தோளின் மேல் இருக்கும்னு இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இயேசுவுக்கு அப்புறம் இயேசுவின் பிள்ளை உங்களுக்கு தான். ஹல்லேலூயா. அவருடைய சொத்துக்கள் எப்படி உங்களுக்கு சொந்தமோ, அவருடைய ஆட்சி எப்படி உங்களுக்கு சொந்தமோ, அதே மாதிரி தாங்க அவருடைய கர்த்தத்துவம் உங்கள் தோளின் மேல் உள்ளது. இயேசு திரும்ப வருகிற வரையிலோ அவருடைய கர்த்தத்துவம் உன்னுடைய தோளின் மேல் இருக்கிறது, என்னுடைய தோளின் மேல் இருக்கிறது. அந்த கர்த்தத்துவத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தத்துவம்னா இங்கிலீஷ்ல லார்ட்ஷிப். லார்ட்ஷிப் அப்படின்னா என்னன்னா ஆண்டவருடைய சகல தன்மைகளும் தாங்க லார்ட்ஷிப். என்னதுங்க? இது அது எல்லாம் கிடையாதுங்க. சகல தன்மைகளும் உள்ளடக்கினது தான் அந்த லார்ட்ஷிப். அதுதான் என்னதுங்க? கர்த்தத்துவம். அந்த கர்த்தத்துவம் எப்படி இயேசுவின் தோள் மேல இருந்ததோ அதைத்தான் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் அதே அதிகாரத்தையும் வல்லமையையும் உனக்கு நான் கொடுக்கிறேன். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை சீஷராக்குங்கள். ஹல்லேலூயா. மார்க் 16 அதை அவர் சொல்றாரு. அப்போ நான் போறேன்ப்பா, நான் போகும்போது உங்க மேல என் கர்த்தத்துவத்தையும் தேவனுடைய ஆவியையும் உங்க மேல வைக்கிறேன். ஹல்லேலூயா. எதை வைக்கிறேன்? தேவனுடைய ஆவிய, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவிய உன் மேல வைக்கிறேன். அதே நேரத்தில் என்ன பண்றேன்? உன் தோள் மேல என்ன வச்சுட்டேன்? அந்த லார்ட்ஷிப், அந்த கர்த்தத்துவத்தை நான் வச்சுட்டேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் மேல கர்த்தத்துவம் இருக்கிறதுன்னு விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. என்னுடைய சூழ்நிலையை என்னால் மாற்றிக்கொள்ள முடியும். ஏன்னா எனக்குள் இருக்கிறவர் மிகவும் பெரியவர், எனக்குள் இருக்கிறவர் மிகவும் பெரியவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க குடும்பத்துல பாவமா? சொல்லுங்களேன். ஐயோ பாவமா அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களே, நல்லா சொல்லுங்களேன். என்னதுங்க? உங்க குடும்பத்துல, நல்ல கோபமா சொல்லுங்க, உங்க குடும்பத்துல பாவமா, பிரச்சனையா, போராட்டமா, கடனா,
தரித்திரமா? அதை மாற்றுகிற கர்த்தத்துவம் உங்கள் தோளின் மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்க மேலதாங்க எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களுக்குள்ளதாங்க வச்சுட்டு போயிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவருடைய கர்த்தத்துவத்தை நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள். அந்த கர்த்தத்துவம் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆவியில நீங்க உற்சாகமா இருக்கிற போது உங்க குடும்பத்துல எத்தனை ஆசீர்வாதம் வருது? நான் கேட்கிறேன் உங்களை பார்த்து, ஆவியில உற்சாகமா இருக்கும் போது எத்தனை ஆசீர்வாதம் வருது? ஹல்லேலூயா. ஆவியில டல் ஆக்குறது தானே அவனோட வேலை. அதுக்கு தானே அவ வந்தான். பிசாசு திருடமும் கொல்லவும் அழிக்கவுமே என்று வேறு ஒன்றுக்கும் வரான். ஹல்லேலூயா. அவன் அதுக்குத்தான் வந்தான். ஹல்லேலூயா. எதுக்குடா வந்த அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவன் என்ன சொல்லுவான்? அதுக்குத்தான் வந்தேன் அப்படிமா. அவன் உங்களை துன்புறுத்துறதுக்கு தான் அவன் வந்திருக்கிறான். ஆனா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தேவ பிரசன்னம் உங்களை யாரும் நெருங்க ஒட்டாது, எந்த ஆவிகளும் தொட ஒட்டாது. ஹல்லேலூயா. ஒரே செகண்ட், ஐயோ என் குடும்பத்தில் விக்கிரகம்னு நினைச்சிங்கன்னா கர்த்தத்துவம் செயல்படாது, வல்லமை செயல்படாது. கர்த்தத்துவத்துக்குள்ளதான் வல்லமை இருக்கு. வல்லமை செயல்படாது, வார்த்தை செயல்படாது, விசுவாசம் செயல்படாது. எதை நம்பிட்டீங்க? என் குடும்பத்தில் விக்கிரகங்கிறத நம்பிட்டீங்க. நீங்க என்ன சொல்லணும்? உடன்படிக்கை பெட்டி தாகோன் கோயில்ல கொண்டு போய் வைக்கப்பட்ட போது அது எல்லாம் தலகுப்புறம் விழுந்துச்சே. ஹல்லேலூயா. நொறுங்கி போச்சே. தலகுப்புறம் விழுந்ததுக்கு என்ன அடையாளம்? முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கையிடும். வானோர் கீழோர், வானோர் பூதலத்தோர், பூமியின் கீழானோர், எல்லா நாமங்களுக்கு மேலான நாமம். ஹல்லேலூயா. அப்போ அந்த வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் எல்லாருக்கும் மேலான ஒரு நாமம் உங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை நீங்கள் தரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள், சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். அவருடைய கர்த்தத்துவத்தை உங்கள் தோளின் மேல் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு செகண்ட் விக்கிரகம் அப்படின்னு நினைச்சிட்டா, ஒரு செகண்ட் பாவம் அப்படின்னு நினைச்சிட்டா, ஒரு செகண்ட் பிரச்சனைன்னு நினைச்சிட்டா, ஒரு செகண்ட் கடன் அப்படின்னு நினைச்சிட்டா, அப்பவே என்ன ஆயிருதுங்க? உங்களுடைய விசுவாசம் அவுட்டு. ஹல்லேலூயா. விசுவாசம் அவுட்டு. பிசாசு என்ன பண்றான்? கண்ணாமூச்சி விளையாடுறான். உங்ககிட்ட என்ன பண்றான்? கண்ணாமூச்சி விளையாடுறான். கண்ணாமூச்சி விளையாண்டு என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? அவுட் அப்படிம்பாங்கல்ல. அந்த மாதிரி அவன் என்ன பண்றான்? நான் உனக்கு முன்னாடி இதை கொண்டாந்து காட்டுனேன், நீ என்ன பண்ணிட்ட? நீ அதை நம்பிட்ட, இப்போ நீ அவுட்டு. என்னது? இப்போ நீ அவுட்டு, வெளியே போ, உனக்கு எனக்கு ஆட்டத்தில் வேலை இல்லை, நீ வெளியே போ அப்படின்ட்டு நம்மளை அவுட் ஆக்கிடுறான். அப்போ எப்பெல்லாம் நம்ம அவன் சொல்ற பொய்யை நம்புறோமோ அப்பெல்லாம் அவுட் ஆயிடுறோம். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவுட் ஆகாதீங்க, அவுட் ஆகாதீங்க, நீங்க அவுட் ஆக்குங்க. ஹல்லேலூயா. நான் பிரச்சனைக்கு பிரச்சனை கொடுக்கிறவன். சொல்லுங்களேன், நான் பிரச்சனைக்கு பிரச்சனை கொடுக்கிறவன். ஹல்லேலூயா. எப்போ என் பிரச்சனை மேலே என் கவனம் போகுதோ அப்போ என்ன ஆயிருதுங்க? அப்போ முழுக்க 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 நான் அந்த எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் தரிக்கப்பட்டவன்கிறத மறந்துடுறேன். எனக்குள்ள ஆவியானவர் வாசம் பண்ணுகிறாருங்கிறத மறந்துடுறேன். எப்போ எனக்குள்ள இயேசு இருக்கிறாருங்கிறத மறந்துடுறேன். அவருடைய கர்த்தத்துவம் என் தோளின் மேல் இருக்கிறதுங்கிறத மறந்துடுறேன். எனக்கு அதிகாரம் இருக்கிறதுங்கிறத மறந்துடுறேன். எனக்கு வல்லமை இருக்கிறதுங்கிறத மறந்துடுறேன். என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில் என்னை சார்ந்தவர்கள் நான் ஊழியம் செய்கிற காரியங்கள்ல நான் நீதியை நிலைநாட்ட முடியுங்கிறத மறந்துடுறோம். ஹல்லேலூயா. மறக்காதே. ஹல்லேலூயா. அவரை பார்த்து நம்ம பாடுறோம், மறவாமல் நினைத்தீரையா. ஹல்லேலூயா. அவர் மறவாமல் நம்மளை நினைச்சுக்கிட்டே இருக்கிறார். மறந்து போய் 10 நாள் உட்காந்துட்டோம். எதுல? பிரச்சனை, போராட்டம், இப்படி சொல்லி ஒரு 10 நாள் மறந்து போய் உக்காந்துட்டோம். ஆனாலும் மறவாமல் நிறைத்த தேவன் என்ன செய்யறாருங்க? திரும்பியும் நம்மளுக்குள்ள ஆவியை தட்டி எழுப்புகிறார். நீ யோசுவாவின் சந்ததி. ஹல்லேலூயா.
என்னன்னு சொல்லி தட்டி எழுப்புகிறாரு, நீ யோசுவாவின் சந்ததி, அதனால நீ என்ன பண்ணாத, உன் தோளின் மேலதான் கர்த்தத்துவம் இருக்கிறது, நான் உனக்குள்ளதான் இருக்கிற, என் நாமம் உன் மேல தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது, எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமம் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதனால எதுவுமே நம்மளை சேதப்படுத்த முடியாது அப்படிங்கிறத ஆண்டவர் திரும்பவும் 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 நமக்கு காலமெல்லாம் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, சத்தமா ஒரு ஹல்லேலூயா. அதுக்குத்தான் நம்ம மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. உலகத்தின் பாடுகள், குப்பைகள், பாரங்கள் இதெல்லாம் நம்மளே நினைச்சாலும் பாருங்க, தலை மேல காக்கா வந்து உக்காடுறத நம்மளால தடுக்க முடியும். ஆனால் காக்கா தலைக்கு மேலே பறந்து போகும்போது லொட்டுன்னு எதையாவது போட்டு போயிருச்சுன்னா அதை நம்மளால் தடுக்க முடியுமா? அதை நம்மளால் தடுக்க முடியாது. அப்போ போய் தான் கழுவ வேண்டியதாக இருக்குது. அது மாதிரி தான் நாம் என்ன செய்துக்க வேண்டியதாக இருக்குதுங்க. எப்போ உள்ள நாம் ஏமாந்த நேரத்தில் எது வந்தாலும் நாம் விழித்திருந்து ஜெபியுங்கள். என்ன பண்ணுங்க சொல்லுங்க, விழித்திருந்து ஜெபியுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விழித்திருந்து ஜெபியுங்கள். அப்போ நாம விழித்திருந்து நான் ஆவியில எச்சரிக்கையா இருந்து ஒன்று வரப்போகுதுன்னா அதை நம்ம கண்டறிய தெரியணும். ஹல்லேலூயா. அது உங்களுக்கு தெரியுங்க, ஏன்னா ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாகி இருக்கிறார். நீங்க தீர்க்க தரிசன சபையில இருக்கிறீங்க. நாம என்ன பண்றோம், அந்தந்த சீசனுக்கு எதை நாம பேசுறோமோ அந்த டைம்ல எல்லாம் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் எதை செய்து கொண்டு இருக்கிறாருங்கிறத பார்க்கிறோம். அப்போ என்னன்னா உங்க குடும்பத்துல ஒண்ணு வரப்போகுதுன்னா உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். வந்ததுக்கு அப்புறம் நீங்க போ 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 போன்ட்டு துரத்துறதுல என்ன பண்ணணும், வரப்போகுதுன்னா உனக்கு தெரியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், வரப்போகுதுன்னா உனக்கு தெரியும். ஆவியில் விழித்திருங்கள். எப்படி இருக்கணும், ஆவியில் விழித்திருங்கள். ஒன்று நடக்க போகுதுன்னா உங்களுக்கு தெரியணும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாருங்க, ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆண்டவர் நமக்கு காட்டுகிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம விழிப்புள்ளவர்களாக இருக்கணும், ஆவியில் விழித்திருக்கணும், அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கணும், துதிச்சுக்கிட்டே இருக்கணும், ஆராதிச்சுக்கிட்டே இருக்கணும், வசனத்தை வாசிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அந்நிய பாஷை பேச 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 என்ன ஆகுதுன்னா உங்கள் ஆவிக்குரிய கண்கள் அப்படியே பரலோகத்திலும் காரியங்களை பார்க்க ஆரம்பிக்குது. அந்தகார ஆவிகளின் உலகத்தை பார்க்க ஆரம்பிக்குது. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க, உங்களை சார்ந்தவர்கள், சபையை சார்ந்தவர்கள், இப்படி எல்லா காரியங்களையும் உங்கள் ஆவிக்குரிய கண்களால் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு வெளிப்பாடுகள் கடந்து வருகிறது. அப்படி வெளிப்பாடுகள் கடந்து வருகிற போது வருமுன் காப்போம்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவன் வரத்துக்கு முன்னாடியே பிசாசை முந்தி கட்டுங்கள், பலவானை முந்தி கட்டுங்கள். ஹல்லேலூயா. அப்ப முன்னாடியே கட்டணும் அப்படின்னா எப்பவுமே டெய்லி 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 பலவான முந்தி கட்டுறேன், பலவான முந்தி கட்டுறேன்னு அது என்னது கிடையாதுங்க. அது ஒரு ஜபம் கிடையாது. அவனே இல்லாத நேரத்தில் அவனை ஏங்க வம்பு கிழக்குறீங்க? நான் கட்டுறேன் கட்டுறேன் கட்டுறேன்னு நீங்கள் வம்பு கிழத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், ஓ இவனுக்கு நம்மளை ரொம்ப பிடிக்குது போல, இவனுக்கு ரொம்ப நம்மளை கண்டா பயம் போல, அதனால் போய் இவன் வாழ்க்கையில் நாம் என்ன பண்ணுவோம், விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ண ஆரம்பிப்பான், வந்து விளையாட ஆரம்பிப்பான். அதனால நம்ம என்ன செய்யணுங்க, நம்ம ஆண்டவர் நமக்கு காட்டுகிற போது அப்போ நாம கட்டி ஜெபிக்கத்தக்க விதத்தில் நாம ஆவியில் விழிப்புள்ளவர்களாக எப்பவும் நல்ல அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே இருங்க.